ஹை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்டா, பாதாம் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறாங்க. ரொம்ப நாளாக வாங்கி பாதாம் கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்துச்சுங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் எடுத்து ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஸ்வீட்னு எனக்கே தெரியலைங்க. நான் ஒன்று நினச்சி செய்ய அது ஒன்று வர எனக்கு என்னடா தெரியும். நல்லா தோல்லாம் எல்லா பாதாம்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேங்க. அந்த ஈரப்பதம் இல்லாமல். சில பேர் வந்து பேப்பரில் வச்சு துடைப்பாங்க, இல்லை டிஷ் பேப்பரில் வச்சு துடைப்பாங்க. நான் அது எதுவுமே பண்ணாமல் லைட்டாக நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்து முடிச்சா போதுங்க. பாருங்கள், ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறண்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இருக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நாட்டு சக்கரை தாங்க இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்து கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாகுபதத்தில் நம்ம ஒரு கம்பி அளவுக்கு நம்ம காய்ச்சினா போதுங்க. 2 கம்பி பதம் அளவுக்கு நீங்கள் காய்ச்சாதீங்க. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சி முடித்தா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சிட்டோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பாதாமோட தூளை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா கை விடாமல் கட்டிப்படாமல் நம்ம கிண்டி எடுத்துக்கலாங்க. போட்டதோட நல்லா கட்டி பிடிக்குங்க. நான் வந்து இதை பர்பின்னு நினச்சி செஞ்சேங்க. கிண்டிகிட்டு இருக்கப்போ பர்பி மாதிரி வந்துச்சு. கிண்டி முடிக்கிறப்போ நம்மளுக்கு அல்வா மாதிரி வந்துருச்சுங்க. சரி, அல்வாவோ பர்பியோ ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், பர்பி டைப்பில் இருக்குங்க. இப்படி நம்ம கிண்டுறப்ப கொஞ்சம் லேட்டாகணுன்னே அப்படியே நம்மளுக்கு அல்வா மாதிரி கொலன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பாதாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க சந்தோஷமாக. வேறு என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சது நம்ம தானே சாப்பிட்ணும். பிள்ளைங்கள்ட்ட ஏமாற்றி அம்மா இது யூடியூப்பில் பார்த்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாண்டா சாப்பிட்ருவாங்க. அதனால் ஏதோ டைப்பில் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் லேட் ஆக அல்வா மாதிரி வந்துருச்சுங்க. என் பையன்கிட்ட சொன்னது என்னடா, அம்மா நான் உனக்கு பர்பி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கொண்டு போய் கொடுத்தா பொருக்குன்னு முடிக்கிறான். இது என்னம்மா பர்பியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா அல்வான்னா. அப்படியாம்மா, பாதாம் அல்வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ஸ்வீட் மாதிரி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ரிஃபாத் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காலையில் வந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.